ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ரெட் வித் கோல்டில் ஒரு த்ரெட் நாட் ஒன்று ரெடி பண்ணலாம். இந்த சாரீ காம்பினேஷனே வந்துட்டு ரெட் வித் கோல்டில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதனால் வந்துட்டு நம்ம இதே இதில் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே நம்ம பண்ண போகிறோம். இதில் தான் பேட்ச் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 ஸ்கொயர் பீஸ் எடுத்து கட் பண்ணி அதில் ஒரு கார்னர் வந்து நல்லா பெண்ட் பண்ணி ஷேப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெட் கலர் த்ரெட் எடுத்து 2 போர்ஷனாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு நம்ம இதில் வச்சு நம்ம ஒரு கோல்டு பீஸில் நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம தைக்கிறோம். தைச்சிட்டு நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். தைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டருக்குள்ளே ஸ்டிச்சஸ் வர மாதிரி தைச்சிக்கோங்க. நீட்டாக தைச்சி எடுத்துகிட்டு 2 பக்கமே தைச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு கோல்டு பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதோடைய நல்ல பக்கத்தையும் உள்பக்கம் வர மாதிரி வச்சு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பிட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட்டு வந்துட்டு நம்ம அந்த துணியிலேயே நம்ம தைக்க போகிறோம். சாரியோட கிளாத்லேயே வந்து நம்ம நாட்டு தைக்கலாம். ஏன்னா இது கோல்டு கலரில் கோன் வரும்பொழுது ரெட் கலரில் கிளாத்தில் வந்துட்டு நம்ம த்ரெட்டு தைக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நாட் த்ரெட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு சரி அந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 3 இன்ச் அகலம், டோட்டலாக ஒரு 3 இன்ச் அகலம் வச்சு நான் ஒரு கிளாத் வந்துட்டு நீட்டாக வந்து க்ராஸாக மடிச்சுக்கிட்டு 2 பீஸும் ஒன்றா எடுக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இன்ச்சு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் இப்போ திரும்ப 1.5 இன்ச்சாக 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கிராஸ் பீஸ் எடுங்க. இதனால தான் நம்ம மடித்து போட்டு நான் கட் பண்ணி காமிச்சது உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட் பீஸ் எக்காரணம் கொண்டு எடுக்காதீங்க. திருப்பிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கிராஸ் பீஸ் எடுங்க. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு தைச்சி அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணி கொண்டு வந்து கைடு அகலத்துக்கு தைச்சிட்டு வாங்க. கைடு அகலத்துக்கு தைச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச்சஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து பெரிய ஸ்டிச்சஸ் போடாதீங்க. ஏன்னா நம்ம திருப்பும்பொழுது கொஞ்சம் இழுத்து திருப்புற மாதிரி இருக்கும். அப்படி திருப்பும்பொழுது ஸ்டிச்சஸ் வந்து உடஞ்சிரும். ஏன்னா இது கிராஸ் பீஸ் நம்ம போட்டிருக்கிறது, அதனால் வந்து ஸ்டிச்சஸ் வந்து உடையும். தையல் உடையாமல் இருக்கணும்னா பொடி தையல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம அதில் தைச்சாச்சு. இப்போ நீடில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு நீடில் நூல் கோத்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம ஒரு கோன் மாதிரி நம்ம தைச்சி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த த்ரெட் நாட்டை கிளாத் நாட்டை அந்த இடத்துல கொடுத்து ஒரே ஒரு நாட் போட்டுட்டு ஊசியோட பேக் சைடை உள்ளே கொடுங்க. ஊசியோட பேக் சைடை உள்ளே கொடுத்து பொறுமையாக வந்துட்டு அந்த ஊசியை கிளாத்தை வந்து ஹோல் போட்டு அந்த ஊசியை வந்து வெளியில் கொண்டு வாங்க. அப்படியே உள் சைடாகவே வெளியில் வரணும். இங்கே பாருங்கள், நான் நாட் போட்டுட்டேன். இங்கே திரும்ப காட்டுறேன் பாருங்கள். ஒரு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அந்த கோன் மாதிரி இருக்கிற இடத்த நம்ம உள்ளே மடிச்சுட்டு நீடிலோட பேக் சைடை உள்ளே தள்ளுறேன். துணியை ஓட்டை போட்டு தான் நம்ம வெளியில் தள்ளிட்டு வரோம், சரிங்களா. தள்ளிட்டு நீடில் இந்த பக்கம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் தள்ளிடாதீங்க. அந்த சுருக்கத்தை தள்ளிட்டிங்கன்னா நம்மளால் திருப்ப முடியாது, கஷ்டமாயிடும். நடுவுலையே நிற்கட்டும் அந்த சுருக்கமெல்லாம். அதுக்கப்புறம் நீடில் வெளியே வந்த பிறகு த்ரெட்டு வெளியில் வர வரைக்கும் இந்த சைட்லேருந்து லாஸ்ட் எட்ஜில் கை பிடிச்சிக்கிட்டு 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இழுக்கணும். பொறுமையாக இழுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வந்துடும். இனோட் பண்ணி எடுத்துகிட்டு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக நம்ம என்ன லேஸ் கொடுத்து ப்ளவுஸ் பண்ணியிருக்கோமோ அதே லேஸு கொடுத்து நம்ம இதில் வந்து பேட்ச் போட்டுட்டோம். ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன் நான், ரொம்ப வேண்டாம் அப்படின்றதுனால இதில் சிங்கிள் லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம நாட்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் வச்சு ஸ்டிச்சஸ் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு தைச்சிட்டு 2வது சைடு தைக்கும்போது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அளந்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு தைச்சிக்குங்க. மார்க் பண்ணிக்கிட்டு தைச்சிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. அந்த த்ரெட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த இடத்தையோடு தையலை நிறுத்திக்கங்க. அதுக்கு கச்சாமுச்சான்னு அதில் போய் தையலை ஏற்ற வேண்டாம். அதை முடிச்சுக்கிட்டு இப்போ அழகாக வந்து கை விரலை விட்டு பொறுமையாக இனோட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இனோட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சீப்பு போட்டு சீவிப்போம். இத்தனை ட்ரிப்பு நம்ம தைக்கும்போது சீப்பு போட்டு சீவிப்போம். இந்த ட்ரிப்பு வந்து நம்ம சீப்பு போட்டு சீவலை. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சீவி பார்க்க போகிறோம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்றதுனால. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கோல்டு காம்பினேஷன், அந்த லேஸு அது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 2த்தையும் நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டோடைய லென்த் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து த்ரெட்லேருந்து கட் பண்ணி எடுக்கும்போது அவுட்டர் லேயர் வந்து சுற்றளவு பெருசாக இருக்கும், இன்னர் லேயர் வந்து சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வருது. இதை வந்து 2த்தையும் ஈவனாக வச்சு திட்டமாக கரெக்டான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல கலர் காம்பினேஷனில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.